வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி கொண்டாந்துருக்கேன். கடலை பருப்பு வச்சு சுவியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் மேக்ஸிமம் சுவியம் தெரிஞ்சிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. 2 கப்பு கடலை பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கிடலாம். 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிக்கிடலாம். இதில் கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை, சும்மா கரைஞ்சா போதும். நான் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என் மாமியார் வீட்டில் ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லிட்டு இந்த சுவியம் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து பாசி பயரில் செஞ்சுருந்தேன். என் மாமியார் வீட்டில் எல்லாருமே ரொம்ப குஷியில் இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு. பாசி பயிரை வேக வச்சுட்டு நான் வெல்லத்தை அதிலே கலந்துட்டேன். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது மறுபடியும் அதை அடுப்பில் வச்சு கிண்டணும்னு சொல்லிட்டு மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் என்ன பண்ணது, சும்மா தான் அள்ளி சாப்பிட்டோம் பாசி பயிரை. மறுநாள் அந்த மாவு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டோம். இப்போ கடலை பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் நல்லா திருவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி 1 2 தான் நம்ம மேஷ் பண்ணணும். அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டு வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பு தெரியாமல் தான் நான் அன்றைக்கி சொதப்புனேன் என் மாமியார் வீட்டில். நல்லா கிண்ட கெட்டியாக வந்துடும். நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கிடலாம். இந்த கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. நான் இட்லி மாவில் கொஞ்சம் மைதா மாவு கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்றா முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுட்டோன்னே எல்லாமே காலி. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ லேட்டாக போட்டதுக்கு ரொம்ப சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.